ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம எப்படி தான் ஸ்டிச் பண்ணாலும் ஏதாவது தப்பு வருது, மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கும். எனக்கே நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றது எதனால் வருது, இப்படி அடிக்கடி வர்றதுனால நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரொம்பவே நம்ம டல்லாக ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அது நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, நானும் இந்த ப்ராப்ளம் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளோட ப்ளவுஸ் கரெக்டாக எல்லாருமே அவங்கவங்க உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டாக போடுறாங்க. ஸோ அதுதான் முதல் ரீசன். ஸோ அவங்க ஃபிட்டாக போடும்போது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தட் ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். அதாவது ஒரே மெத்தடில் தான் நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொருத்தங்களோட உடம்பு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஷேப்பு. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது, நம்ம எப்படி தான் கரெக்ஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக வர்ற தப்பை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா அளவு ப்ளவுஸ் இன்னொருத்தவங்க ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸு. ஸோ அந்த ப்ளவுஸில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குனாலுமே அந்த மிஸ்டேக்ஸையும் தாண்டி நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதிகமாக மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் குறையும். உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா, நீங்கள் அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு, ஸோ அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட ப்ளவுஸையே நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் அதிகமாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்களே அதில் தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதிகமாக நம்ம சீக்கிரம் முடிக்கணும் இந்த மாதிரி நினைக்காம, நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வருது, ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன அளவுகளாக இருந்தாலுமே நம்ம அதில் மார்க்கிங் பண்ணி நம்ம ஒவ்வொரு இதுவுமே நம்ம ஒரு அளவு விட்டுருப்போம் கட் பண்ணும்போது. ஸோ அந்த அளவு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணும்போது என்ன விட்டுருந்தோமோ அதை ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணி பொறுமையாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மிஸ்டேக்ஸை குறைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கட் பண்ணி கரெக்டாக அளவுகள் எல்லாமே வச்சு கட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம இந்த விட்டுருக்கோம்ல அளவு, ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி விடுற அளவுகளை ஒன்று கம்மியாக ஸ்டிச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அதிகமாக ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அளவுகள் மாறும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் வரதான் செய்யும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரதை குறைக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா எனக்கு கூட இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு 10 இயர்ஸ் ஆகுது. ஒரு 4-5 இயர்ஸாக நான் ரெகுலராக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே எனக்கு இது வரைக்கும் நான் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒன்று நான் கற்றுட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த நான் கற்றுட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸுக்கும் நம்மளுக்கு இப்போ ஒரு நார்மல் சைஸ் ஒரு 30, 32, 34 இந்த சைஸ் வரைக்கும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரவே வராது. ஏன்னா அவங்களோட உடம்பு சைஸ் ஸ்மால் சைஸ். ஸோ ஸ்மால் சைஸ்க்கு அதிகமாக மிஸ்டேக்ஸ் வராது. பட் நீங்கள் 36க்கு மேலே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வரும். எனக்குமே நான் 36க்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான்
இருக்கேன். தினம் ஒவ்வொரு ப்ளவுஸில் வந்து ஒரு சில ப்ளவுஸில் வராது, அதுக்காக எல்லா ப்ளவுஸ்லேயும் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு சில ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்ஸ் வராது, ஆனால் நிறைய ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஆனால் நான் அதை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வருது, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதாவது நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரும், அப்புறம் டாட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பிடிக்க தெரியாது, அப்புறம் ஷோல்டர் இஷ்யூ, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ இந்த மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா இதனால தான் வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே உங்களுக்கு வர்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்குமே நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், அதாவது எல்லாமே தெரியும்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணால் அதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓரளவு எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஷோல்ட்ரு ஃபாலிங் இஷ்யூ வருதா, ஸோ அதுக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து ரீசன் இருக்கும், இந்தந்த இடத்துலலாம் வர்றது இப்படி பண்ணால் நம்மளுக்கு இதில் ஷோல்டர் இஷ்யூ வரும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட அனுபவம் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் நம்மளுக்கு ஒவ்வொரு அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு வருஷம் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு 10 வருஷம் கழித்து ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு அனுபவம் வந்து கூடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணாலும் உங்களுக்கு அதிக நாள் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அனுபவம் வரும், மிஸ்டேக்ஸு குறையும். ஸோ மிஸ்டேக்ஸ் வராத ஆளே வந்து இருக்கவே மாட்டாங்க, எல்லாருக்கும் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ மிஸ்டேக்ஸ் வர்றதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கணும். ஸோ நானும் வந்து உங்களோட சேர்ந்து தான் நான் வந்து இதில் வந்து ரன் பண்ணி பயணித்து போயிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து சோர்ந்து போயிடாமல் உங்களோட பயணத்தை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. மிஸ்டேக்ஸ்ன்னு வராத ஆள் இங்கே யாருமே வந்து இருக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற இதில் தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பண்ண முடியும். யார் என்ன சொன்னாலும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு மோட்டிவேஷ்னலும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.